ஜேடி வான்ஸ் இஸ்ரேல் வந்திருந்தார். அதே போன்று அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதர் ஸ்டீவ் விட்காஃப்ல இருந்து பல பேரும் இஸ்ரேலை முகாமிட்டு நிற்கிறார்கள். இந்த யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறிவிடக்கூடாது என்பதற்காக இப்படி இஸ்ரேலுக்கு வருகை தந்திருந்த அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸோடு சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்திய இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக செயல்படக்கூடிய இஸ்ரேலி காட்ஸ் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார். அது என்ன செய்தி என்று சொன்னால், 2 ஆண்டுகள் காசா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் வெறும் 40% சுரங்க பாதைகளைத்தான் நாங்கள் அளித்திருக்கிறோம். இது கூட தவறான செய்தியைத்தான் அவங்க சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலுடைய கணிப்பு பிரகாரமே வெறும் 13% பங்கர்களைத்தான் அளித்திருப்பதாக இஸ்ரேல் நம்புகிறது. இதே நேரத்தில் 40% நாங்கள் அளிச்சிருக்கிறோம், 60% நாங்கள் அளிக்கலை என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் பாதியை கூட அவங்களால் அளிக்க முடியாமல் போய்விட்டது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் மீதம் இருக்கக்கூடிய பல பங்கர்கள் இஸ்ரேல் தற்போது கண்ட்ரோல் பண்ணுகிற பாதியில் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. எனவே அதற்கு நாங்கள் அடுத்ததாக என்ன பண்ணுறது என்கிற கேள்விகளையும் தற்போது இஸ்ரேல் காட்ஸ் அமெரிக்காவிடத்தில் முன்வைத்திருக்கிறார். இப்போ அவங்க பங்கர்கள் அளிக்கிற விதமான செயல்பாடுகளுக்கு போனாங்கன்னா அது உடனடியாக யுத்த நடத்த மீறலாக மாறிவிடும் என்பதை அதையும் இஸ்ரேல் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழலுக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு வெளியாகிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா,